ஆ யூசுவலா வந்து நான் வந்து வீட்லேருந்து வீடியோஸ் போட்டு இதுவாயிட்டேன். லைக் வீடியோவே யூடியூப்ல வீடியோ போடுறதே இல்ல. அ அது பார்த்தா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சாப்டர். இட்ஸ் ஓகே. கமிட்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சோம்பேறித்தனம், இன்ஸ்டால ஆக்டிவா இருக்கிறது, இந்த மாரி நெறைய விஷயம் சொல்லலாம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு மாரி வெறுப்பான டே இன்னைக்கு தான். ஸோ ஒண்ணு வந்து என்னோட ஃபோன்ல சார்ஜ் இல்லாம ஃபோன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. சரி நானும் என்ன நெனச்சேன், ஓகே ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் தான் பார்த்தா என்னோட ஃபோன்ல வந்து பட்டன் சைட் லாக் பட்டன் இருக்கும்ல. ஸோ அந்த பட்டன் வந்து போயிருந்தது. ஆ லைக் பட்டன் அப்புறமா சரி பண்ணிக்கலாம். நம்ம தான் ஒன் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி லைக் ஒன் பிளஸ் ஸ்டோர் ஆல்ரெடி போயிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். சரி ஓகே நம்மளுக்கு வந்து போனா காலையில போனோம். காலையில போனா எனக்கு ஃபார்மாலிட்டீஸ் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி 4 வாட்டி டிஸ்ப்ளே லைக் சேஞ்ச் பண்றது, கோடு விழுந்ததுக்கு மாத்துறதுக்காக போயிருக்கேன். அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்ட அப்புறம் என்னால ஆனே பண்ண முடியல ஃபோன. சரி இது இது ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா இது பிரச்சனை தான். அப்புறம் நானும் சரி ஓகே இட்ஸ் ஃபைன். நம்ம என்ன பண்ணலாம், ஒன் பிளஸ் ஷோரூமே நீ கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஒன் பிளஸ் ஷோரூம் கிளம்பி போனேன். டைம் என்னன்னா ஒரு 1 மணி இருக்கும். 1 மணிக்கு கிளம்பி போறேன். ஒன் பிளஸ் ஷோரூம் பார்த்தா ஒரு போர்டு ஒட்டியிருக்கு டி நகர்ல. என்ன போர்டுனா, ஒன் பிளஸ் ஷோரூம் டியர் வேல்யூட் கஸ்டமர் ஒன் பிளஸ் ஷோரூம் இஸ் கரண்ட்லி இது பவர் சர்க்யூட்டால ஏதோ ஒரு இஷ்யூன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒட்டி நானும் சரி ஓகே ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏதோ இது இருக்கு போல வேற ஏதோ ஷோரூம் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒன் பிளஸ் ஷோரூமில் சொல்கிறான் லைக் இதுக்கப்புறம் ஒன் பிளஸ் இஸ் நாட் ஒன் பிளஸ் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் ஒன் பிளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஒன் பிளஸ் அண்ட் ஓப்போ இஸ் மர்ஜர். ஆல்ரெடி அவங்க அண்ணன் தம்பி தான். பிகேடி குரூப்ஸ் வழியாக தான் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க அண்ணன் தம்பி தான். அண்ணன் தம்பியிலே வந்து திருப்பியும் போயிட்டு அண்ணன் தம்பி கூட சேர்ந்த மாதிரி ஆல்ரெடி இருந்த பிரிவினையில் இவங்களும் வந்து பேக் டு ஒன் பிளஸால் லைக் மேனேஜ் பண்ண முடியலான்னு தெரில. இஸ் கெட்டிங் பேக் டு ஜாயின் வித் ஓப்போ. ஸோ என்ன சொன்னாங்க, ஒன் ப்ளஸ் சர்வீஸ் எல்லாமே ஓப்போ பார்த்துட்ருக்காங்க. ஓப்போட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி நான் எங்கே போயிருந்தேன், டி நகர்லேருந்து திருப்பியும் சூளைமேடு வர சொன்னாங்க. சூளைமேட்டில் ஓப்போ ஷோரூம் இருக்குதுன்னு சொல்லி ஓப்போ ஷோரூமில் ஒரு மணி நேரம் வெயிட்டிங் கழித்து போய் பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சைட் பட்டன் வந்து மாற்ற முடியாது. அந்த சைட் பட்டன் மாற்றணுன்னா டிஸ்பிளே தான் மாற்றணும். நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறதா இருந்தால் இட்ஸ் காஸ்ட் அரௌண்டு சம் 15K சம் 20K ஏதோ சொன்னாங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு கோடி கும்பிடு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் நான் யோசித்தேன் என்னென்னா, முன்னாடிலாம் நம்ம ஃபோன் இப்போ தான் வந்து ஒரு ஃபோனை மாற்றுறதுக்கு எல்லாமே இப்போ யோசிப்போம். லைக் இங்கே ஷோரூமில் மாற்றணும், இதில் மாற்றணும், சர்வீஸ் சென்டர் போகணும் அப்படின்னு. ஆனால் முன்னாடிலாம் எப்படின்னா பக்கத்தில் இருக்க கடையில் கொடுப்போம். இந்த கடையில் கொடுத்து ஆனால் இந்த மாதிரி இதுனானா வெயிட்டிங் டைம் அதிகமாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்லாம் நான் என்னோடய ஃபோனை கொடுத்துட்டு ஒரு 4 நாள் 7 நாள் 10 நாள் 15 நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எப்படின்னா ஒரு ஃபோனை கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த ஃபோன் இல்லாத ஒரு லைஃபே எப்படி இருக்குன்னா, இப்போ கூட என்கிட்ட ஃபோன் இல்லை, இப்போ தான் வாங்க போகிறேன். இப்போ அந்த ஃபோன் இல்லாத லைஃபே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது. ஏன் என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்ற கதையை நான் சொல்கிறேன். அப்புறம் என்ன ஒரு மாதிரி எம்டினஸ்ஸாக இருக்குது. ஃபோன் இல்லைனா இன்சென்ஸ் ஃபோன் இருக்குது ஆனால் அது ஆனில் இல்லை. ஒரு மாதிரி எம்டினஸ்ஸாக இருக்குது. எப்படின்னா நிறைய தாட்ஸ் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இதை பில்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்புறம் எக்கச்சக்க விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. தொடர்ந்து இதை பண்ணலாம், அதை பண்ணலாம். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஃபோன் வந்து நம்மளை யோசிக்கவே விட்றதில்ல. நம்ம ஃபோன் இன்னைக்கு ஒரு நாள் என் ஃபோன் ஆஃப் ஃப்ரம் 12 இல்லை 12 to இப்போ மணி என்ன லைக் 4 மணி வரைக்கும் என் ஃபோன் ஆஃப் தான். இப்போயும் ஆஃபில் தான் இருக்குது. ஆஃபில் தான். அப்போது வந்து திங்க் பண்ண தோணுது. இது பண்ணணும், நம்ம அதை பண்ணணும், நம்ம இன்னும் நிறைய விஷயத்த ஓடணும், நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிக்க தோணுது. இதே ஃபோன் இருந்துச்சுன்னா வச்சுக்க, ரீல்ஸ் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருப்போம், அதனால் மறந்துடுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபோனே இல்லாதப்போ சும்மா லைக் இது பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. சரி ஃபைன், இதெல்லாமே தோணுது, சரி என்ன பண்ணலான்னு உடனே ஒரு ஐடியா இருந்துச்சு. எங்கே வந்து நான் வந்து முன்னாடி என்னோடய ரெட்மி ஃபோனை எங்கே கொடுப்பேன்னு ஒரு கடையை யோசித்தேன். ஸோ அந்த கடையில் போய் கேட்போம் அப்படின்னா, அப்புறம் அந்த கடைக்காரங்க இருந்தாங்க. அதே ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்ட, இந்த மாதிரி பட்டன் போயிடுது அப்படின்னா, கொடுப்பா அப்படி சொல்லி வாங்கிட்டு 300 350 350 அவங்க வந்து பட்டன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட்டன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு என் ஃபோன் இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன். ரப்பர் பேண்ட்லாம் அதாவது ஓஜி ரப்பர் பேண்ட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க பாரு. அது வந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஆனால் என்னன்னா இதில் வந்து நான் கற்றுக்கிட்ட லெசன் என்னென்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தள்ளி தள்ளி போடக்கூடாது, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது.
இப்போ அது வந்து ஆக்சுவலாக பட்டன் போயிருந்தது முன்னாடி. நான் தான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுறதால என்ன ஆச்சுன்னா, அப்புறம்னு ஒரு சிச்சுவேஷன் ஃபோன் டெட்டு அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்னால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. அந்த பவர் பட்டன் ஒர்க் ஆனால் தான் என்னால் ஃபோனே ஆன் பண்ண முடியும். இந்த ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு பெரிய லைஃப் லெசன்ஸே வந்து இன்னைக்கு ஐ லேர்ன்டு. அதனால் ப்ரொக்ராஸ்டினேஷன் இல்லாமல் யூடியூப்பில் வீடியோ போடுவேன். ப்ரொக்ராஸ்டினேஷன் இல்லாமல் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். லெட்ஸ் see வாட்ஸ் கோனா ஹேப்பன். ஸோ இனிமே வந்து ஐ சஜஸ்ட் பீப்புள் OnePlus யாருன்னா வாங்குறீங்கன்னா ப்ளீஸ் திங்க், பிகாஸ் அதுக்கு நீங்கள் ஓப்போவே வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான். நான் ஆல்ரெடி OnePlus பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், OnePlus பேஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் OnePlus வந்து OnePlus 6 மாடல் 6 series 60 இஸ் லைக் அதை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். சின்ன வயசுல எனக்கு OnePlus ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி OnePlus செம மாசுன்னு சொல்லி நான் வந்து எனக்கு ஏர்ன் பண்ண டைமில் 9 வந்துச்சு, 9 சீரீஸ் வந்துச்சு. அப்போ தான் 9R வாங்கினேன். ஸோ 9R வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபேஷனேஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போலாம் எப்படி இருக்குன்னா, ஓகே ஃபைன், நமக்கு தேவைக்கு என்ன ஃபோன் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப 10,000 13,000 ஃபோன் யூஸ் பண்ணால் ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே திருப்பி போய்டும். நல்ல குவாலிட்டியான ஃபோனு எந்த ஃபோனோ பார்த்து அது அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 4 years யூஸ் பண்ண முடிஞ்சால் இட்ஸ் மச் பெட்டர். இல்லைனா அடிக்கடி உங்கள் சர்வீஸை வந்து லைக் பெட்டர் பண்ணிகிட்டே வருது ஃபோனை, லைக் ஸ்டோரேஜ் பிரச்சனை நல்லா ப்ராப்ளம்ஸ் இருக்கோ ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா குட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் நடக்கும் அப்படின்னா எதுவுமே நடக்காது. இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா, சின்ன ப்ராப்ளமாக இருக்கா, இந்த வீக்கெண்டே போய் பார்க்க முடியுமா, இல்லை இதிலே பார்க்க முடியுமான்னு சொல்லி லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். நான் இன்றைக்கி எதாச்சும் வந்து கேமராவோடய சுற்றிட்டு இருக்கனால சரி ஒய் நாட் வி ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருவோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி இப்போ ஃபோன் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் அமைதியை தேடி ஒரு பார்க்கில் சைலண்டாக உட்காந்துருக்கேன். ஓகே, பட் என்ன பிரச்சனைனா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்கின நாள். ஆனால் இந்த நாளுமே எப்படி இருக்குன்னா, போதும் சோகமாக இருந்தது, போதும் வேறு வேலை இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆமாம், நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ வாட் இஸ் லைக் ஸ்டார்டட் லைக் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் கண்டென்ட் க்ரியேஷன் நான் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் கண்டினியூட்டி ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பண்ணிகிட்டு இருக்கும் போது லைக் லாட் ஆஃப் ஒர்க் இஸ் கோயிங் பிஹைண்ட். ப்ளஸ் நடிகண்டா போயிட்டுருக்கு. ஸோ மெனி திங்ஸ் ஆர் கோயிங் அரவுண்ட். அண்ட் ஐ விஷ் அந்த டைமில் வேர் பண்ணி யூடியூப்லேயும் ஐ வில் கிவ் கண்டென்ட் அண்ட் ஐ கிவ் வீடியோஸ். ஆல்ரெடி ஒகேனக்கல் போயிட்டு வந்த வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ்லாம் நிறைய சும்மா வச்சுருக்கேன் ட்ரைவில். அதனால் ஹோப்ஃபுல்லி ஐ புட் வீடியோஸ் பேக் டு யூடியூப். எஸ், பட் பை த வே தெரிஞ்சது என்னென்னா, த எண்ட் ஆஃப் ஒன்ப்ளஸ்க்கு ஒரு இதே முடி வச்சு தான், இந்த முடி வச்சு தான் வந்து முடி வளர்த்தாலே வந்து ஃபோன் ரிப்பேர் ஆகிடும் போல், இல்லை அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. முடி வளர்த்ததுனால ஃபோன் இதுவாச்சுன்னு போன தடவை போட்டிருந்தேன். இப்போ இந்த வாட்டியும் அதே இதுதான். ஓகே, லெட்ஸ் see. ஆனால் இனிமேல் வந்து OnePlus ஓகே, நீங்கள் பிராண்ட் அக்விசிஷன், பிராண்ட் மர்ஜர் எல்லாமே பண்ணுறீங்க, நீங்கள் மர்ஜர் பண்ணுறீங்க, எல்லாம் ஃபைன் தான். பட் என்னென்னா அட்லீஸ்ட் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து அது நோட்டிஃபை பண்ணணும். இல்லை OnePlus இஸ் நாட் மோர் OnePlus அப்படின்னு நோட்டிஃபை பண்ணணும். பட் அது எதுவுமே லைக் ப்ராயர் நோட்டீஸ் இல்லாமல் பண்ணுற விஷயம் வந்து இட்ஸ் லைக் நாட் அ குட் திங். அட்லீஸ்ட் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் அது காமன் நோட்டீஸோ நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு எப்படி நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி OnePlus வந்து ஒரு மர்ஜர் ஆகிடுச்சு. OnePlus வந்து இதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் வேணும்னா ஓப்போட்ட தான் நீங்கள் போகணும். எனக்கு ஒரு மெசேஜும் அப்படி எதுவுமே வரவே இல்லை. அது தெரிஞ்சிருந்தால் நான் டேரெக்டாக நான் ஓப்போ ஷோரூமுக்கே போயிருப்பேன். ஸோ இது எனக்கு வந்து தேவையில்லாத வேலை தான் இன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ பெட்டர் கடைசியாக வந்து ஓஜி தான். திஸ் இஸ் வேர் லைக் ஒரு விஷயம் சேயிங் இருக்கான்ல, எவ்ரிதிங் ஓல்டு கம்பேக்ஸ் நியூன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஓகே, see you guys. மறக்காமல் subscribe to the Simon Priyus. Hopefully Simon Priyus is back in YouTube.